ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபரோட 15 வயசு பாப்பாவுக்கு வந்து நம்ம அம்பர்லா டாப்பு கட்டிங் மட்டும் அவங்களுக்கு எப்படி பண்ணணும், எவ்வளோ அளவு எடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், பட் அவங்களுக்கு புரிஞ்சுதா என்னன்னு தெரில. இருந்தாலும் டீட்டெயிலாக நம்ம ஒரு பேப்பர் கட்டிங் போட்டு காமிச்சிடலாம். பேப்பர் கட்டிங் போட்டு காமிச்சா அவங்க ஓரளவுக்கு எடுத்து கட் பண்ணும்போது கொஞ்சம் அவங்களுக்கு தெரியுன்றதுனால நான் பேப்பர் கட்டிங் போடுறேன். இல்லைன்னா நான் வீடியோ போடலான்னு பார்த்தா தீபாவளி டைம் இருக்கிறதுனால என்னால் டக்குன்னு போட முடியல. நேற்றே வந்து 2-3 ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு. அதனால் என்னால் வந்து அவங்களுக்கு உடனே பேப்பர் கட்டிங்கும் மெஷர்மெண்ட்டும் அனுப்ப முடியல. அவங்க கொடுத்த அளவு இதெல்லாம் செஸ்ட் வந்து 29 இருக்குது, வெஸ்ட்டு 25 இருக்குது, டாப்பு மேலே ஹைட் வந்து 14 இருக்குது, ஃபுல் ஹைட்டு வந்து 44 கொடுத்துருக்காங்க. ஸ்லீவோட ஹைட்டு 15. ஸ்லீவ் ஓப்பன் சொல்லிட்டு ஒரு 4.5 கொடுத்துருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறனால நான் அதை வந்து அடிச்சிட்டேன். இப்போது இந்த அளவு மட்டும் வச்சு நான் அவங்களுக்கு எப்படி அளவு எடுத்து அவங்க அந்த அளவை வந்து அவங்க இது வந்து ஓன் மெஷர்மெண்ட், அதாவது செல்ஃபாக அவங்க உடம்புல எடுத்து அளவு எடுத்து பண்ணுறது. இதை எப்படி வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் சார்ட் மாதிரி நான் போட்டுட்டு பேப்பர் கட்டிங் ஒரு சின்ன பேப்பரில் பேப்பர் கட்டிங் போட்டு நான் அவங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ நான் வந்து அவங்களுக்கு இது வந்து 15 வயசு பாப்பாக்குன்னு சொல்லியிருக்காங்க. செஸ்ட்டு வந்து அவங்க இன்கேஸ் எப்படி எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் வந்து அவங்களுக்கு இன்னொரு தடவை நான் நிறையா வீடியோவில் போட்டிருப்பேன், இருந்தாலும் சொல்கிறேன். 2 இந்த கை இடுக்கு இருக்கு இல்லையா, அந்த அளவில் எடுத்திருந்தா அவங்க இந்த அளவு அவங்க எடுத்திருந்தாங்கன்னா 29 எடுத்திருந்தாங்கன்னா 29 + 6 போட்டுட்டு டிவைடட் 4 + 1 இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்க வேண்டியதான். 29 கூட 6 சேர்த்தா 35 வருதா? 35 4ஆல் டிவைட் பண்ணணும். இவங்களோட அளவு வந்து என்ன வருதுன்னா 8.75 ப்ளஸ் 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. இப்போது ஃபுல் ஹைட்டு வந்து அவங்க 44 கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தேவைப்படுறது வந்து 14 இன்ச்சு டாப்பு மட்டும். இப்போ 44ல் 14 போயிடுச்சுன்னா நமக்கு இதெல்லாம் ஸ்டிச்சிங் இல்லாமல், புரியுதா? ஸ்டிச்சிங்கோடு நான் சொல்லலை, ஸ்டிச்சிங் இல்லாமல் சொல்கிறேன். இது வந்து செஸ்ட்டோட அளவு வந்து இதை தனியாக நம்ம போட்டு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஹைட்டோட அளவில் நம்ம எவ்வளோ வருதுன்னா 30 வந்து கீழ்ப்பகுதிக்கு 30, மேல் பகுதிக்கு 14 வருது. இப்போ என்ன பண்ணணும்னா மேல் பகுதி, அதாவது டாப்புன்னு போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டாப்பு பாட்டம், கீழ்ப்பகுதி மேல் பகுதி, இல்லைனா தமிழ்லேயே கூட நீங்கள் எழுதிக்கலாம் மேல் பகுதி. ஏன்னா இது 2ஆக தான் நம்ம பிரித்து பண்ண போகிறோம். கீழ்ப்பகுதி டாப்புக்கு வந்து 14 வந்து நம்ம ஹைட் எடுத்துருக்கோம் இல்லையா, இதில் ஷோல்டர் வந்து ஒரு 1/2 இன்ச்சு, கீழே வந்து ஹிப்பு பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. ஓகேவா? கீழ்ப்பகுதியில் 30 இன்ச்சு வந்து வருது. இதில் லெஸ் பண்ணதில் 44ல் 14 போயிடுச்சுன்னா 30 வருது இல்லையா. கீழே 1 இன்ச்சு வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு மேலே 1/2 இன்ச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு வந்து நம்ம டாப்புக்கு எடுக்கணும். 30, 31, 31.5 இது வந்து கீழ்ப்பகுதிக்கு நம்ம எடுக்கணும். இப்போ அப்படியே நான் வந்து உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு சார்ட் மாதிரி போட்டு காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது இது எல்லாமே வந்து இப்படி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஷோல்ட்ரு வந்து 2.5 இன்ச்சு எடுத்துக்குங்க, இது 3.5 இன்ச்சு எடுத்துக்குங்க. ஏன்னா வந்து இந்த இடம் அகலம் இருந்ததுனா தான் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு வந்து போடும்போது நெருவாமல் இருக்கும். இது 5, 6, 6லேருந்து 6.5க்குள்ளே எடுத்துக்கலாம் நீங்கள். இது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே கட் ஆகிடுச்சு, அதனால் வந்து நான் அதுக்குள்ளேட்டையும் சார்ட் போட்டுட்டேன். இது வந்து ஆம்கோலோட ஹைட்டு வந்து நீங்கள் 6 இன்ச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ப்ளவுஸுக்கு பண்ணுற மாதிரி பேக்கு வந்து 1.5, ஃப்ரண்ட்டு வந்து 1 இன்ச்சு குடஞ்சி கட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து 5 இன்ச்சு, அதாவது ஸ்டிச்சிங் இல்லாமல் 5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு நெக்குன்னு எழுதி வச்சுக்கிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட்டு நெக்கு 5, பேக் நெக் வந்து 4 இன்ச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக இது வந்து ரவுண்ட் நெக் போட்டாலும் சரி, எந்த நெக் போட்டாலும் சரி, இது கரெக்டாக இருக்கும். இதனோட செஸ்ட் அளவு 8.75, அதாவது 8.75 + 1 இன்ச்சு, கீழே 1 இன்ச்சு அப்படியே லெஸ் பண்ணிக்கிங்க. ஹிப்பு வெஸ்ட்டு கரெக்டாக நிற்கும். 7.75 + 1 இன்ச்சு இது வந்து தனியாக எடுத்துக்கணும், இதை தனியாக இருக்கணும். ரெண்டும் தனித்தனி பார்ட்டாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டாப் போர்ஷனை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம், அடுத்தது தான் பாட்டம் போர்ஷனை எடுப்போம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப்புக்கு மட்டும் 1 மீட்ரு கிட்ட தேவைப்படும். கீழே வந்து நீங்கள் ஒரு 3-4 மீட்ரு இருந்ததுன்னா உங்களுக்கு அம்பர்லா போடுறதுக்கு நல்லாயிருக்கும். நார்மல் சுடிதாருக்கு வந்து நமக்கு வந்து அவ்வளோத்துக்கு தேவைப்படாது. ஆனால் அம்பர்லா போடும்போது நமக்கு கீழே பகுதி தான் அதிகமாக தேவைப்படும், மேலே பகுதி கம்மியாக தான் தேவைப்படும். கீழே இருக்கிற பகுதியை வந்து இது மாதிரி
பீஸாக இருக்கும். அதில் வந்து இந்த பீஸை வந்து இந்த சைடு எடுத்து வைக்கணும். இந்த சைடு எடுத்து வச்சு சமோசா மாதிரி இந்த ஷேப்பில் வந்து நம்ம போடுவோம். இந்த ஷேப்பில் போட்டுட்டு இந்த இடத்துக்கிட்ட வந்து 8.25 எடுத்துக்குங்க. ஒரு 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணிக்கும் போது நமக்கு கரெக்டாக கர்வ் வந்து நிற்கும். ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது 1 இன்ச்சு ஸ்டிச்சிங் தானே, ஆனால் நம்ம கீழே கொடுக்கும்போது 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் தான் கொடுத்துட்டு வருவோம். அதனால் இங்கே வந்து ஒரு நீங்கள் 8.25 எடுத்துக்குங்க. 8.25 எடுத்துக்கிட்டு இங்கேருந்து 31.5 எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டிச்சிங்க்கு ஆட் பண்ணிட்டதுனால நம்ம வந்து 31 அதாவது எந்த பாயிண்டில் நம்ம ட்ரா பண்ணுறோமோ அந்த பாயிண்டில் இருந்து நம்ம 31 எடுத்து டாட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அதை லைட்டாக கர்வ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். நான் உங்களுக்கு பேப்பர் கட்டிங்கில் அதை போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கும்போது இது மாதிரி தான் இருக்கும். ஒரு சைடு இந்த சைடு ஓப்பன் இருக்கும், இந்த சைடு க்ளோஸ்டு இருக்கும். நமக்கு இப்படி தான் கொடுப்பாங்க. இன்கேஸ் இது ஒரு 4 மீட்டர் கிளாத்துன்னு வச்சுக்கோங்க. 4 மீட்டர் கிளாத் எடுக்கும்போது நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடு, அதாவது பாப்பா வந்து சின்ன பிள்ளைன்றதுனால நமக்கு இந்த அளவு போதும். சப்போஸ் பெரியவங்களாக இருந்ததுன்னா இப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இந்த சைடு இதை பண்ணிவிட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங்க்கு விடுறோம். கீழே வந்து 14 இன்ச்சு இது பண்ணுறோம், கீழே ஒரு 1/2 இன்ச்சு, அவ்வளோதான். இதை அப்படியே நீங்கள் இந்த சைடெல்லாம் அப்புறமா மெஷர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு மட்டும் நீங்கள் கட் பண்ணி தனியாக எடுத்துக்குங்க. இப்படி தனியாக கட் பண்ணி இந்த மீதி பீஸெல்லாம் அப்படியே இருக்கணும். இந்த பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போது இந்த இடத்துக்கிட்ட மேலே 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம் பாருங்கள், அதெல்லாம் லைட்டாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கிங்க. டைலரிங் சாக்கு கடையில் வைக்கும், அந்த சாக்கை வச்சு இது பண்ணிக்க. பேனாவெல்லாம் வச்சு பண்ணிங்கன்னா கிளாத்லேயே அப்படியே ஒட்டிக்கும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் டைலரிங் சாக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா நார்மலாக யூஸ் பண்ணணும் சாக்கு வந்து போர்டில் எழுதுகிற சாக்கை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது 2.5 இன்ச்சு பாப்பாவுக்கு கழுத்து எடுத்துக்கோங்க. இங்கே 3.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இதனோட அளவு வந்து 5 இன்ச்சு, அதாவது ஸ்டிச்சிங் இல்லாமல். கீழே வந்து இது ஸ்டிச்சிங் இல்லாமல் 6 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துக்கிட்ட 1.5 இன்ச்சு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிங்க. அப்புறமா ஃப்ரண்ட்டுன்னு மார்க் பண்ணிவிட்டு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இதனோட அளவு வந்து 8.25 + 1, இங்கே 7.25 + 1. ஓகேவா? இதுதான் நமக்கு அளவு. 1 இன்ச்சு அளவு கொடுக்குறோம் இல்லையா? இப்போது இதெல்லாம் அப்படியே நீங்கள் இந்த அளவெல்லாம் நெக்கெல்லாம் கட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண போகிறது இந்த சைடில் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அந்த அளவை மட்டும் அப்படியே அழகாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு சென்டர் நாச், இது உங்கள் கிளாத்தில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்றதுனால தான் நான் எமர்ஜென்சி ஆகிறதுனால நான் போட்டு காமிக்கிறேன். இது வந்து சப்போஸ் வேணும் அப்படின்னா நான் கிளாத்தில் கூட நான் போட்டு காமிக்கிறேன். இதை வந்து ஃப்ரண்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கிங்க, இதை வந்து பேக்குன்னு மார்க் பண்ணிக்கிங்க. ஓகேவா? பேக் சைடை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா நம்ம 1.5 இன்ச்சு ஆம்காவு கொடுத்துட்டோம். இப்போ ஃப்ரண்ட்லன்றதுல ஒரு 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கிட்ட நம்ம வந்து 1 இன்ச்சு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இதை வந்து ஒரு சின்ன நாச்சு, இந்த இடத்துக்கிட்ட ஒரு சின்ன நாச்சு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு இந்த பீஸ் இருக்கு இல்லையா, அதில் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்லீவை கட் பண்ணிவிடுங்க. இதுக்கு போக மீதி இருக்கிறதுல தான் நம்ம போட போகிறோம். அதனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் முக்கா கை ட்ரை பண்ண வேண்டாம். ஒரு ஆஃப் கை ட்ரை பண்ணால் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்புறமா கூட நீங்கள் முக்கா கை எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படியே கிளாத் அடி வாங்கிடுச்சுன்னா உங்களுக்கு கீழே வந்து பாட்டம் இருக்கிறதுல பத்தாமல் போயிடும். அதனால் என்னோட ஒப்பீனியன் அதுதான். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதிகம் எடுத்துக்கோங்க. பாப்பாவோட ஸ்லீவ் ஹைட்டு வந்து 15 சொன்னீங்க இல்லையா, 15 கூட மேலே வந்து 1/2 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கணும், கீழே 1 இன்ச்சு மடிக்கிறதுக்கு கொடுக்கணும். மொத்தமாக வந்து 16.5 இன்ச்சு நமக்கு தேவைப்படுது. இந்த இடத்துக்கிட்ட வந்து பாப்பா கை எந்த இடத்துக்கிட்ட முடியுதோ அந்த இடத்துக்கிட்ட வந்து நீங்கள் சுற்றி எடுத்துக்குங்க. ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் விட்ட மாதிரி எடுங்க, இல்லைன்னா ரொம்ப இறுக்கமாக இருந்ததுன்னா கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த மடிக்கிற இடம் இருக்கும் இல்லையா, அதனால் இந்த இடத்துக்கிட்ட எந்த இடத்துக்கிட்ட நம்ம ஸ்டிச்சிங் இது பண்ணுறோமோ அந்த இடத்துக்கிட்ட பார்த்து எடுத்துக்குங்க. இங்கே மேலே வந்து ஆம்கோல் ரவுண்ட் எடுத்துக்கோங்க. அதாவது கையை இது ஓப்பன், 2 சைடு ஓப்பனு, இந்த சைடு க்ளோஸ்டு இருக்கும். அப்போ நீங்கள் எடுக்கும்போது இந்த பகுதியை எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்படி வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த இடத்துக்கிட்ட மெஷர்மெண்ட் பண்ணணும். சைடு ஃபோல்டிங்கில் இருக்குது, இந்த சைடு ஓப்பனில் இருக்குது. இப்போ நமக்கு எவ்வளோ ஹைட்டு தேவைன்னா 31.5 ஃபஸ்ட்டு இந்த ஓப்பனில் பண்ணிக்கிங்க. அதே மாதிரியே நீங்கள் பண்ணும்போது ஒரு சைடு மட்டும் நமக்கு கிளாத்து வந்து வரும், ஒரு சைடு கிளாத்து வராது. அம்பர்லாவில் இதுதான் நம்ம வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம்னு கூட சொல்லலாம். அம்பர்லாவில் ஒட்டு போடாமல் வராது. ஏன்னா இந்த சைடில் இருக்கிற கிளாத்து பண்ணா சைஸு ரொம்ப கம்மியாக இருக்கனால
ஒட்டு போட்டு தான் வரும். 31 31 அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை லைட்டாக கர்வ் மாதிரி கொடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம அதை கர்வ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், அதே மாதிரி மேலேயும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துக்கிட்ட நம்ம கிளாத்தை அட்டாச் பண்ணணும். நீங்கள் பின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். 2 கிளாத் தானே இருக்குது. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதாவது இது உள் சைடு, இது வெளி சைடு, இதுலேருந்து அட்டாச் பண்ணி அப்படி திருப்புற மாதிரி இருக்கும். திருப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேலன்ஸ் இருக்கிறத இப்போ நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா பின்னு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வளைவு வரும்போது தெரியும். இப்போ வச்சு நான் அந்த பக்கம் பண்ணிட்டேன்னா இந்த சைடு பேலன்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த கிளாத்து. இதை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் திருப்பி விட்டு நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். ஆனால் கீழே வந்து கிளாத்து அட்டாச் பண்ணுற மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து அப்படியே எடுத்து ஸ்டிச் பண்ணிடாமல் பின்னு வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது மாதிரி 2 கிளாத்தை அட்டாச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இவ்வளோ நேரம் நான் சொல்லி கொடுத்ததுக்கு உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து பேப்பர் கட்டிங் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி பாருங்கள், டாப் மட்டும். அப்புறமா நீங்கள் வந்து துணியில் கட் பண்ணிக்கலாம். அது மாதிரி கட் பண்ணும்போது கூட நீங்கள் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டு கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.